எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப விவரமான ஆளுங்க, ரொம்ப குசும்பத்தனமான ஆளுகளா இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப கூமுட்டையான ஆளுகளாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இவங்க ஒட்டுமொத்தமா சம்பாரிச்ச காசெல்லாம் கொண்டு போய் ஒரு ஸ்கேம்ல மாட்டி ஏமாந்துருக்காங்க. அது என்ன ஸ்கேம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஷாக்காகத்தான் போறீங்க. அப்படி ஒரு ஸ்கேம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கோயம்புத்தூர்காரங்க வேற வேலையே இல்லையா? இன்னும் லாட்டரியில ஓட்ட ஏமாறுறானுங்க, இன்னும் இல்லையா இந்த ஈமு கோழியில போட்டு ஏமாறுறானுங்க. அதுவும் பத்திரியா மை V3 ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு எவனாச்சும் ஆப்ல பணம் போட சொல்லுவா, அதை நம்பி ஏமாந்துடுறாங்க. இப்படித்தாங்க நம்ம கோயம்புத்தூர் மக்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்படிங்கறத நானும் ஒரு கோயம்புத்தூர்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோட சொல்லிக்கிறேன். சரி வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இமிடியேட்டா லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஒரு கயரை வச்சு வேலைக்கு சேர்ந்து கடையை காலி பண்ணிட்டானே. பாரிங்கிறவன் கொடுப்பான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பாரி கெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. அது என்னமோ தெரியல மக்களே, நம்ம கோயம்புத்தூர்காரங்களை மட்டும் டிசைனா ஏமாத்துறானுங்க. சென்னையில இருந்து வரும்போதே ட்ரெயின் ஏறும்போதே நினைச்சிட்டு தான் வருவானு போல இருக்குது. எப்படியாவது கோயம்புத்தூர்ல போய் கடையை போடுறான், அங்கிருந்து ஒரு பெரிய லம்பா அமௌண்ட் கிடைச்சுன்னா சுருட்டிட்டு சிங்கப்பூர், ஜப்பான், மலேசியா, USA, UK போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் வருவானு போல இருக்குது. With you? No, I don't know. He's telling you that you. No. Sorry, brother. Excuse me. What is the problem? No problem. அதுக்கு தான் நம்ம மக்கள் வந்து இளிச்சவாய்த்தனமா வந்து வாங்க 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 பழகி உட்காருங்க, அட தம்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க, அட சோறுந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அன்பை கொட்டுறனால இவனுக்கு தாண்டா கரெக்ட்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துடுறானுங்கப்பா. அப்படித்தான் ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. சர்ப்ரைஸா இருக்கேடா. எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. என்னன்னா ஏடிஎம்ல வந்து ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு ஸ்கீமை வந்து பிரான்சைஸா எடுத்து நாங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோமப்பா. நீங்க இந்த ஏடிஎம் மிஷினை வாங்கிட்டு போய் உங்க தெருவில் வைங்க, இல்ல உங்க வீட்லயே வைங்களேன். மக்கள் எல்லாம் வந்து ஏடிஎம்ல உங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கும் போது உங்களுக்கு கமிஷன் வரும். அப்போ நீங்க ஓயாம வீட்லயே உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு கமிஷனை என்ஜாய் பண்ணலாம். லட்சக்கணக்கில் வரும், கோடி கணக்கில் வரும்னு சொல்லி பில்டப் பண்ணி மக்கள் எல்லாம் வாங்கறதுக்கு ஒரு பிரெயின் வாஷ் அப் பண்ணிருக்கானுங்க. இவங்களும் அந்த கம்பெனியினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்பி நம்மளால சம்பாதிக்க முடியும், நல்ல வருமானம் ஈட்ட முடியும்னு அவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை கட்டி ஏமாந்துடுறாங்க. நம்ம போட போறது என்னவோ 5 லட்சம் தான், ஆனா நமக்கு கிடைக்க போறது 15 கோடி. இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கிட்டத்தட்ட 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு வார கேப்ல ஏடிஎம் மிஷின் வந்து உங்க வீட்டு முன்னாடி இறங்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய வேண்டியது, மக்கள் எல்லாம் வந்து பணம் எடுக்கும் போது அந்த பணத்தோட கமிஷன் வரும்ல, அதை வச்சு என்ஜாய் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி வந்து விளம்பரப்படுத்திருக்காங்க. இதையும் நம்பி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு வாரத்துல ஏடிஎம் மிஷினையும் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ட்ரஸ்ட் வந்து அதிகமாயிட்டே வருது. ஆஹா இங்க பாருப்பா, அந்த வீதியில் ஒருத்தன் வாங்கியிருக்கா, அந்த வீதியில் ஒருத்தன் வாங்கியிருக்கா, நம்மளும் வாங்கி ஒரே நாள் அம்பானி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிவு பண்ணியிருக்கிறானுங்க. அதனோட விளைவு என்னாச்சு அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன கூத்து நடந்ததுன்னு கேளுங்க. இப்படி ஒரு வாரத்துல சில ஏடிஎம் மிஷின்லாம் கொடுத்தாங்களா, அங்க நிறைய பேர் பணம் போட்டாங்களா, ஒரு சிலர் பணத்தை எடுத்தாங்களா, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அடுத்ததான் வந்து ட்ரஸ்ட் அதிகமாகி மக்களோட கூட்டம் அதிகமாகி புக்கிங் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த ஏடிஎம் மிஷின் வரவே இல்லை. என்னடா 1 வாரமாச்சு, 2 வாரமாச்சு, 1 மாசமாச்சு, 3 மாசமாச்சு, என்னடா ஏடிஎம் மிஷினே வரலையேன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைங்க நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு இந்த ஏடிஎம் மிஷின் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஏடிஎம் மிஷின் வந்து 1 வாரத்திலே வந்து ஆப் ஆயிடுச்சு, ஆனே ஆகல. ஏய் சுத்தியில எதுக்கு எடுக்கிற? அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ இருந்திருக்குது, சாஃப்ட்வேர் இஷ்யூ இருந்திருக்குது. அதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி அப்படியே பில்டப் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மொத்தமாக இழுத்து மூடிட்டு ஓடிட்டானுங்க. ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. எவன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப், எல்லா ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் தான் இருந்திருக்குது. ஹலோ யார் வேணுங்க? அதனால மக்கள் எல்லாம் பீதியா இருக்கானுங்க. ஐயோ அப்புறம் நம்ம காசு என்னாச்சு போச்சு. இப்படி போட்ட அம்புட்ட பணமும் வந்து அபேஸ் ஆனனால மக்கள் எல்லாம் பேனிக் ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களே, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் வந்து வரிசை காமிச்சிருக்கானுங்க. நாங்கள் வந்து இந்த ஏடிஎம் ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின்ஸை வந்து நாங்கள் ஃப்ரான்ச்சைஸில் கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்திருக்கானுங்க.
இதெல்லாம் வந்து தெரிஞ்ச மக்கள் ஓ நம்ம ஸ்கேம்ல தான் மாட்டிட்டும் போல, ஐயோ இன்னொரு மை V3 ஆடு கம்பெனி ஒன்று உருவாயிருச்சுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பதறி போய் கமிஷனர் ஆஃபீஸர் முன்னாடி போய் நின்றுருக்காங்க. அங்க ஒரு லாயரு ஒரு லேடி அவங்க கூப்பிட்டு வந்து 50+ மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனில பணம் போட்டு ஏமாந்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போய் தர்ணா போராட்டம் பண்ணியிருக்கானுங்க. The argument that was put forth by the சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அங்க போய் போராட்டம் பண்ணி என்ன பண்றது, இப்படி பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீதி தான் அடைஞ்சிருக்கோம். சரி, இது ஒரு கட்டம் போயிட்டு இருக்க. இவங்களுக்கு எப்படிப்பா இந்த கம்பெனி மேல ட்ரஸ்ட் வந்துச்சு, எதை பார்த்து விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எதை பார்த்து நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொட்டினீங்க, அதாவது 2 கோடிக்கு மேல. நிறைய பேர் இதை போய் சொன்னா வெக்கக்கேடு மானக்கேடுன்னு சொல்லிட்டு போன தொலைதுன்னு வீட்டிலே உட்காந்துட்டாங்களா, அப்படி ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா வந்து ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணியிருக்கிறானுங்க, இந்த கம்பெனியோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து ரிப்பன் கட் பண்றது, டான்ஸ் ஆடுறது, அப்படி என்ன ஒவ்வொரு பிரான்ச்சும் ஓப்பன் ஆகிற போது அங்கே முக்கியமான ஆளுகளை கூப்பிட்டு வரதே. ஏப்பா நம்ம சைலேந்திர பாபு அவரே வந்து இந்த கடையை வந்து திறந்து விட்டுருக்காரு. அதனாலேயே மக்களுக்கெல்லாம் வந்து ட்ரஸ்ட் ஆகி போச்சு. ஆனால் நல்ல கம்பெனி தான் போல, ஏடிஎம் தானே வச்சு கொடுக்குறாங்க, அவன் தூக்கிட்டு ஓட போறா, நம்ம வீட்டில் தானே இருக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்படியே வந்து ட்ரஸ்ட் பில்டாகத்தான் வந்து கிளைண்ட்ஸ் அதிகமாக பணம் அதிகமாகி போச்சு. பணம் அதிகமானோன்னு என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு ஓட வேண்டியதா. இந்த ஸ்கேமுக்கு யாருப்பா மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா துரைசாமி அங்கமுத்து, அது மட்டும் இல்லாமல் திவ்யா துரைசாமி, இவங்க கூட சேர்ந்து தமிழ்மணி, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய ஸ்கேமை வந்து நடத்தியிருக்காங்க. இது ஸ்கேம்னு தெரியுது, ஆனால் மக்கள் அப்பாவி மக்கள்னு தெரியுது. இருந்தாலும் எங்களுக்கு பணம் வேணுமே, ஏமாற்றி தானே பிழைக்கணும், அதனால் இந்த வேலையை வந்து பார்த்து விட்டாங்க. சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது இந்த கமிஷனர் ஆஃபீஸில் வந்த புகார்களை எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு, சரிப்பா நாங்கள் விசாரிக்கிறோம், டோட்டலாக எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அக்யூஸ்ட்டை வந்து என்ன எப்படியெல்லாம் வந்து ஏமாத்தினாங்க, என்னென்ன பண்ணாங்க, ஏன் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, உண்மையாகவே ஃபெயிலியர் தானா, இல்லை இவங்க உண்மையாகவே ஸ்கேம் பண்ணத்தான் வந்து இந்த வேலையை பார்த்தாங்களா அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்காக. மனசில் கையை வச்சு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுத்து உண்மையை மட்டும் சொல்லுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்கேம்லேருந்து நம்ம ஒரு விஷயம் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த மாதிரி எவனாவது 3xல 4xல 5xல 10xல ரிட்டர்ன் கொடுக்குறேன், அதனால 1 லட்ச ரூபா கொடு, 2 லட்ச ரூபா கொடு, 5 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி எவனாவது கேட்டானா தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேனப்பா, நீ ஒரே மாசத்துல கார் வாங்கலாம், 6 மாசத்துல வீடு கட்டிடலாம் பங்களா அப்படின்னு சொல்லி ஏமாத்தியெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கேட்கும்போது உஷாராக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு பணத்தை வந்து கொடுத்துடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அன்ஆத்தரைஸ்டு கம்பெனிஸ் ஆகட்டும், அன்ரிஜிஸ்டர்டு கம்பெனிஸ் ஆகட்டும், நாங்கள் இந்த மாதிரி கம்பெனி மூலமாக ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறோம், நீங்கள் வேலைக்கே போக வேண்டியதில்லை, வீட்டிலேயே உட்காருங்க, வீட்டிலேயே உட்காந்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்க, உங்களுக்கு மாதம் பணம் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க. இதுலயே வந்து இந்த ரம்மி ஆடுறது, அப்புறம் இந்த மாதிரி விளையாடுகள், ஆபத்தான விளையாட்டுகள் இருக்குல்ல பாத்தீங்களா, உயிருக்கு ஆபத்தான விளையாட்டுகள், அது வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் கூட நடக்காது, இந்த மொபைல்ல தான் நடக்கு. நீங்க ஏதாவது கிளிக் பண்ணி உள்ள பணம் போட்டீங்கன்னா தொங்க வேண்டியதா. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்கேம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு வர. அதனால ஏதாவது இந்த மாதிரி ஒரு கம்பெனில இருந்து இந்த மாதிரி பணம் போடும் கொஞ்சம்னா ஃபர்ஸ்ட் RBIல ரிஜிஸ்டர் ஆயிக்கன்னு பார்க்கணும், இல்ல GST எவன் பேர்ல இருக்குதுன்னு பார்க்கணும். அதுவும் இல்லையா இது ஏதாவது இந்த MSMEலயாவது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கானா, இது உண்மையாவே ஒரு கம்பெனி தானா, கம்பெனி நடக்குதா அப்படிங்கறத 100க்கு 200 டைம் யோசிக்கணும். யோசிச்சதுக்கு அப்புறம் தான் பணமே போடணும். இதைத்தான் நிறைய இன்வெஸ்டர்கள்லாம் வந்து யூடியூப்ல விடிய உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எவன் பேச்சையும் கேட்கறது இல்லை. எவனாச்சும் கேட்டா பணத்தை எடுத்து நீட்ட வேண்டியதா. எவனாச்சும் பிச்சைக்கார வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு கேட்பா, அவனுக்கெல்லாம் போட மாட்டோம். கொண்டு போய் மொத்தமாக லட்சக்கணக்கில் எவனாவது ஒரு பெரிய கம்பெனிக்கு போட்டு அவனை இன்னும் நீங்கள் வளருங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட தான் போய் பணத்தை போட்டு ஏமாறுவோம். இதுதான் வந்து காலங்காலமாக நடக்கிற தமிழர்களோட மரபு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களோட மரபே இன்னைக்கு இப்படித்தான் இருக்குங்கிறது வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் லேபிள் ATM மிஷின்ஸை வந்து நம்ம கஸ்டடியில் வைக்கிறனாவே வந்து RBI கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இது வந்து பேங்கர்ஸ் மூலமாக கிடைக்கிற
ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து கிடையாது. பேங்க் எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒரு ஏடிஎம் வந்து செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம டைரெக்டாக ஒரு பேங்க் மூலமாக டைப் பண்ணி ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த பேங்க் மூலமாக ஒரு ஏடிஎம் மிஷின் வாங்குறோமப்பா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும். அவங்க நம்மளுக்குன்னு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து ஆர்பிஐ போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து அந்த ஏடிஎம், அதாவது இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின் வந்து ஆர்பிஐயில் லிஸ்ட்டாக இருக்காங்கிறத நம்ம மஸ்ட் வாட்ச் பண்ணணும். இப்படி வந்து ஆர்பிஐயில் லிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து ஒரு உண்மையான கம்பெனி. இவங்க கொடுக்குற இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷினை வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆர்பிஐயில் லிஸ்ட் ஆகாத எந்த கம்பெனியும் வந்து ஒயிட் லேபிள் மிஷினை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க ஸ்கேம் தான். சரிப்பா, இப்படி ஒரு ஸ்கேம் வந்து நடந்துருக்கிறதுங்கிறது நம்மளுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் வந்து மறுபடியும் நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன கம்பெனிஸ் ஆல்ரெடி வந்து ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் ஆன ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியாவிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஏடிஎம் மிஷின் தான் வந்து இந்த ஒயிட் லேபிள் கீழே வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியா ஒன் பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நம்ம டாடா கம்யூனிகேஷன் பேமெண்ட் சர்வீஸ், 3வதா ஹிட்டாச்சி பேமெண்ட் சர்வீஸ், 4வதா வக்ரஞ்சி. இந்த ஒரு 4 கம்பெனி தான் வந்து இப்போதைக்கு ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின்ஸை வந்து இந்த சர்வீஸை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த 4 கம்பெனியுமே வந்து ட்ரஸ்டபுளான கம்பெனிஸ் தான். இவங்க ஏதாவது ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது இல்லாத மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து ஃபேக்காக தான் இருக்கும். அதனால் யார் வந்து இந்த மாதிரி ஒயிட் லேபிள் ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொன்னால் சத்தியமாக நம்பிடாதீங்க. ஆர்பிஐ போர்ட்டல் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நான் கோயம்புத்தூர் சார்பாக என்ன சொல்லிக்கிறேன்னா, நாங்கள்லாம் பார்க்குறக்கு தப்பா சாப்பிட்டா இருப்போம், இழிச்சவாய் மாதிரியும் இருப்போம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்பானவங்களாகவும் இருப்போம், மரியாதையாகவும் பேசுவோம். ஆனால் எங்களை நீங்கள் ஸ்கேம் தான் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களை விடவே மாட்டோம். அப்படித்தான் வந்து ஈமுகோலியில் ஃப்ராட் பண்ண போட்டு முதின்னு முடிச்சாங்க. இன்னைக்கு மை V3 ஆட்ஸ் கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனின்னு கண்டுபிடிச்சு அதையும் போட்டு முதின்னு முடிச்சாங்க. நாளைக்கு இந்த மாதிரியான ஜிபே கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை கூகுள் பே கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ரூபே கம்பெனியாக இருந்தாலும் சரி, போட்டு முதிக்கிறது கன்ஃபார்மு. அதனால் விவரமாக இருந்துக்குங்க, எங்ககிட்ட வச்சுக்காதீங்க உங்களோட ஃப்ராடுத்தனத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே பேசினா எங்களே வந்து முதிச்சு போடுவானுங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பி அவேர், ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் உழைக்கிற காசு உங்களுக்கு தான். அதனால் 100 வந்து 1000 ஆக்கணும்னா அதுக்கு நம்ம எஃபர்ட்டை போட்டு தான் ஆகணும். சும்மா வந்து 100 வந்து 1000 ஆகாது, 1000 வந்து கோடி ஆகாது. அதனால் அப்படி நம்ம இந்த பணத்தெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்கில்லை வந்து கற்றுக்கணும். அந்த ஸ்கில் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி வேணாலும் சம்பாரிச்சுட்டு போய்க்கலாம். அதுதான் நம்ம உடம்புல ஒட்டும். அதனால் இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்கேமில் விழக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.